ஒரு கடை சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன கடைன்னா சிங்கராஜாவும் புத்திசாலி முயலும் ஒரு பெரிய அழகான காடு இருந்துச்சான். அந்த காட்டுல எல்லாருக்கும் சிங்கம் தான் ராஜாவா இருந்துச்சான். அந்த சிங்கராஜா காட்டுல இருக்க மிருகங்களை எல்லாம் ஒண்ணா சாப்பிட்டு இருந்துச்சான். அப்போ காட்டுல இருக்க மிருகங்களை எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணாங்களாம். எல்லா விலங்குகளும் சிங்கராஜா கிட்ட போய் நாங்களே உணவா ஒவ்வொருத்தரா வரோன்னு சொன்னாங்களாம். சிங்கராஜாவும் சரின்னு சொன்னாங்களாம். அணிலிருந்து ஒவ்வொரு விலங்கா சிங்கராஜோட கைக்கு உணவா போனாங்களாம். இப்படியே ஒவ்வொரு விலங்கா குகைக்கு போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த முயல் உணவா போகணுமா. ஆனா அந்த முயலுக்கு சிங்கத்துக்கு உணவா போறது பிடிக்கலையா. அதனால அது ஒரு ஐடியா பண்ணுச்சா. இப்ப முயல் அந்த சிங்கராஜோட குகைக்கு வந்துச்சா. சிங்கராஜா ரொம்ப கோபமா இருந்தாராம். ஏன் முயலை லேட்டா வந்தன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சா, சிங்கராஜா, நான் வர வழியில இன்னொரு சிங்கத்தை பார்த்தேன். இன்னொரு சிங்கம்மா? எனக்கு அந்த சிங்கம் எங்க இருக்குன்னு காட்டு அப்படின்னு சொல்லிச்சான். முயல் சிங்கத்தை காட்டோட நடு படகட்டிக்கு கூட்டிட்டு போச்சான். அங்க போனதும் அந்த கிணத்துக்குள்ளரா அந்த சிங்கத்தை பார்த்தேன்னு சொல்லிச்சான். உடனே அந்த சிங்கமும் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சான். அந்த சிங்கம் தண்ணிக்குள்ள எட்டி பார்த்துச்சான். அதோட நிழல் அதுக்குள்ள தெரிஞ்சிச்சான். உடனே அந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுச்சான். தண்ணிக்குள்ள குடிச்சிடுச்சான். அந்த சிங்கத்தினால அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியலையாமா. இப்போ எல்லா விலங்குகளுக்கும் சந்தோஷமாயிடுச்சா. முயலுக்கு நன்றி சொன்னாங்களாம். இந்த கடையிலேருந்து என்ன தெரியும்னா ஃப்ரெண்ட்ஸ், பலம் இல்லைனாலும் புத்தி இருந்தா போறோம். எந்த சூழ்நிலையும் ஜெயிச்சிடலாம். என் கடை எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்?